அனைவருக்கும் வணக்கம். நமது வார்த்தை வியாபாரி சேனல்ல இன்னைக்கு ஒரு அழகான கதையை பார்க்க போறோம். ஒரு நாள் ஒரு மாணவியும் அவருடைய தாயாரும் என்ன பண்றாங்க, பள்ளிக்கு போறாங்க. எதுக்காக அப்படின்னா, அதாவது பள்ளிக்கூடத்துல ஒவ்வொரு தேர்வு முடிஞ்சும் மாணவர்களும் பெற்றோரும் அந்த பள்ளியினுடைய ஆசிரியர்கள், அதாவது அந்த மாணவிக்கு பாடம் எடுத்த ஆசிரியர்களை சந்திக்கிறதுக்காக போறாங்க. அப்படி போறப்ப என்ன ஆகுது அப்படின்னா, அந்த மாணவிக்கு கிளாஸ் எடுக்கக்கூடிய, அந்த மாணவிக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு ஆசிரியை இருக்காங்க. அவங்க தமிழ் ஆசிரியை. அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த மாணவியை பார்த்து கொஞ்சுறாங்க. அந்த மாணவியை தன்னுடைய குழந்தை போல பாவிக்கிறாங்க. அந்த மாணவிக்கு எவ்வளவு அறிவுரைகள் கூற முடியுமோ அந்த மாதிரி சொல்கிறாங்க. அப்படி அவங்க சொல்கிறதெல்லாம் அந்த தாயார் கவனிக்கிறாங்க. கவனிச்சுக்கிட்டு இருக்கிறப்பயே அந்த தாயார் என்ன பண்ணுறாங்க, அந்த ஆசிரியை மேலே அளவு கடந்த ஒரு அன்பு அவங்களுக்கு வந்துடுது. இப்படி ஒரு ஆசிரியையினால் தன்னுடைய குழந்தை போல பார்த்துக்க முடியும், அவளுக்கு தேவையான அறிவுரைகளை கூற முடியும். நான் கூட அப்படி நடந்துக்கிட்டது கிடையாது, நான் கூட ஒரு தாயாக இருக்கிறேனே தவிர என்னால் அப்படி நடந்துக்க முடியுமா அப்படிங்கிற அந்த கேள்வியோட அந்த ஆசிரியை பார்க்குறாங்க. அந்த ஆசிரியை அந்த தாயார்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. உங்களுக்கு தெரியுமா, உங்களுடைய மகள் நல்லா படிக்கக்கூடிய நல்ல மாணவி, ஆனால் இந்த முறை தமிழில் உங்களுடைய மகள் சரியாக மதிப்பெண் வாங்கலை, என்ன காரணம் அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. உடனே அதற்கு அந்த தாயார் சொல்கிறாங்க, என்னுடைய மகள் என்னுடைய பேச்சை கேட்க மாட்டா, நான் சொன்னால் அவள் உட்கார்ந்து படிக்க மாட்டா, அதனால் நானும் கண்டு கொள்றதில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்ன உடனே அந்த ஆசிரியை சொல்கிறாங்க, எவ்வளவு நன்றாக படிக்கக்கூடிய இந்த மாணவியை இவ்வளவு கெடுத்து வைத்திருக்கிறீர்களே, நீங்கள் ஒரு தாயாக இருந்து கொண்டு ஏன் அவளை கண்டிக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. அவங்க காட்டின அந்த பரிவு, அந்த அன்பு, அந்த நேசம், அந்த குழந்தை நல்லா வரணும் அப்படிங்கிற அந்த ஏக்கம், இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த தாய்க்கு அவங்க கண்ணிலேருந்து தண்ணி வர ஆரம்பிக்குது. ஆகா, நான் தவறு செய்து விட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழுக ஆரம்பித்த உடனே அந்த ஆசிரியைக்கும் கண்களிலிருந்து லேசாக கண்ணீர் வர ஆரம்பிக்குது. ஆகா, இது என்ன நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாணவி பார்க்குறாங்க. அந்த மாணவியும் அவளுடைய கண்களிலிருந்து கண்ணீர் வர ஆரம்பிக்குது. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, அந்த மாணவி அதுக்கப்புறம் ஒரு நாளும் தன்னோட கையால் அந்த கைபேசியை தன்னோட கையால் எடுக்கிறதில்ல, எடுத்து அதை விளையாட்டாக பயன்படுத்துகிறதும் இல்லை. இந்த நிகழ்வுக்கு அப்புறம் அந்த மாணவி நன்றாக படிக்கக்கூடிய மாணவியாக இருந்துட்டாங்க. இதில் இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா, அந்த மாணவி கூட சென்றிருந்த ஒரு பையனும் இன்னொரு பொண்ணும் அவங்களும் சேர்ந்து இந்த கைபேசியை எடுத்து யூஸ் பண்ணாமல் படிப்பு ஒன்று தான் நல்லது அப்படிங்கிற அந்த ஒரு நடைமுறை வாழ்க்கைக்கு அவங்க வந்துட்டாங்க. இதுக்கப்புறம் அவங்க கண்டிப்பாக செல்ஃபோன் பயன்படுத்துகிறத விட்டுட்டு நல்லா படிக்கணும், நாமும் நல்லா வளரணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தோடு அவங்க இருப்பாங்க அப்படிங்கிறத நம்புகிறோம். இப்போ இந்த செய்தி எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்மளுடைய குழந்தைகள் எல்லாருமே கையில் செல்ஃபோனோட தான் இருக்காங்க. இந்த குழந்தைகள் செல்ஃபோனவே இருக்கிறதுனால எவ்வளவு பாதிப்புகள் வருது அப்படிங்கிறது நம்ம எல்லாரும் அலட்சியப்படுத்தி கொண்டுட்டு இருக்கோம். நிறைய குழந்தைகள் நல்லா படிக்கிற குழந்தைகள் கூட இந்த செல்ஃபோனால் பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிற அந்த உண்மையை நாம் தெரிஞ்சுக்கணும். நீங்களும் தயவு செய்து குழந்தைகளை செல்ஃபோன் பயன்படுத்துகிறத அனுமதிக்காமல் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் மட்டும் அவங்கள அனுமதிச்சுட்டு மீதமுள்ள நேரத்தை படிக்கிறதுக்கு உண்டான டைமாக மாற்றணும் அப்படிங்கிறது தான் இந்த கதையினுடைய நோக்கம். இது உண்மையாக நடந்த ஒரு சம்பவம் தான். ஸோ இது வேறு யாரும் இல்லை, என்னுடைய மகள் தான். என்னுடைய மகளுடைய கதையை தான் நான் இங்கே கூறியிருக்கிறேன். நீங்களும் தயவு செய்து உங்களுடைய மகனோ மகளுக்கோ செல்ஃபோன் கொடுத்து அவங்கள கெடுத்து விடாமல் அவங்கள படிக்கிறதுக்கு உண்டான வழிமுறையை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள். நன்றி, வணக்கம்.